அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. டிசம்பர் 31ஆம் தேதி இந்த மாதத்தின் இறுதி நாள். இப்போ நம்ம வர்த்தகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா 23,656 வர்த்தகம் ஆகிட்டு இருக்காங்க. நேற்றைய லோவை விட மார்க்கெட் 100 பாயிண்ட் கம்மியாக. அப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் டவுன் அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸிலிருந்து கம்பேர் பண்ணால் ஒரு 150 புள்ளிகளுக்கு குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இது உறுதியாக கேப் டவுன் தான் ஆகுமா அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. நடக்கலாம், நடக்காமல் இருக்கலாம். ஆனால் தற்போதைக்கு நமக்கு வந்துட்டு சந்தை வந்து கேப் டவுன் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் உள்ளது. இப்போது மார்க்கெட்டை ப்ரீமியம் அப்படிங்கிறது வந்துட்டு ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு நம்ம நிரூபிச்சுட்டு இருக்கிறோம். சிலர் அதை இன்னும் உறுதி செய்யக்கூடிய தன்மைக்கு போக முடியல. தொடர் கேள்விகள் பாருங்கள். 23,816 இதோடது ஜனவரி ஃபியூச்சர். இது தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு நிரூபிக்கும் பதிவு கிடையாது, புரிந்து கொள்ளும் பதிவு. நான் சொல்வது அப்படி இருக்கிறதா என்று யோசிச்சு பாருங்கள். 23,816 ஃபியூச்சர் இருக்கிறதுனால 23,800க்கும் காலுக்கும் புட்டுக்கும் உள்ள வித்தியாசம் 16 ரூபாய் இருக்கணும். முன்ன பின்ன ஒரு 2-3 ரூபா. ஏன்னா ஆப்ஷன்ஸோட ட்ரேடிங் ஜோனில் ஏதாச்சும் லிக்விடிட்டி ப்ராப்ளம் இருந்தால் ஒரு 2 ரூபா இல்லை 5 ரூபா அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஆனாலும் இந்த இது இருக்கும். 23,700 காலுக்கும் புட்டுக்கும் உள்ள வித்தியாசம் 116 புள்ளிகளாக இருக்கணும். 23,900 காலுக்கும் புட்டுக்கும் உள்ள வித்தியாசம் 84 ரூபாய் இருக்கணும். 24,000 காலுக்கும் புட்டுக்கும் உள்ள வித்தியாசம் 184 இருக்கணும். இப்போ நான் இதை எழுதி வச்சுட்டுனா இப்போ பாருங்கள், நான் அதை காமிக்கிறேன். எந்த ஃபியூச்சர் பார்க்குறோமோ அதுக்கு தான் போகணும். நான் ஏன் வீக்லி ஃபியூச்சர் காமிக்கலன்னா, நான் வீக்லி ஃபியூச்சரை பேஸ் பண்ணி சொல்லும்போது சிலருக்கு இன்னும் புரிதல் இல்லை அப்படிங்கிறதுனால. $24,000 கால் புட். இப்போ இது க்ளோசிங் பாருங்கள், 465 ரூபாய் நமக்கு வந்து புட் ஆப்ஷன். கால் ஆப்ஷன் வந்துட்டு 286. 15 6 போச்சுன்னா 9, 15 8 போச்சுன்னா 7, 3 2 போச்சுன்னா 1, 179 ரூபாய். நம்ம எவ்வளோ போட்டு வச்சுருக்கிறோம்? 184 ரூபாய் போட்டு வச்சுருக்கோம். அடுத்தது 23,900. 23,900க்கு பாருங்கள், புட் ஆப்ஷன் 410 ரூபாய், கால் ஆப்ஷன் 335 ரூபாய். 10ல் 5 இது இல்லை. அப்போது 9, 9ல் 6. அப்போது நமக்கு பார்த்திங்கன்னா 75 ரூபாய், இங்கே 84, ஒரு 9 ரூபாய் வித்தியாசம் இருக்குது. அடுத்தது 23,800. இது பார்த்திங்கன்னா நமக்கு 20 ரூபாய் வித்தியாசம் வருது காலுக்கு போட்டுருக்கோம். நம்ம 16 ரூபா போட்டு வச்சுருக்கோம். அடுத்தது 23,700. இதற்குள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா 442, 323. அப்போ நம்ம எவ்வளோ? 120 ரூபாய். நம்ம எவ்வளோ போட்டு வச்சுருக்கோம்? 116 ரூபா போட்டு வச்சுருக்கிறோம். இந்த வித்தியாசம் வந்துட்டு சிறு வித்தியாசம் வருவதற்கு ஒரு காரணம் என்னென்னா, கால் புட்டுக்குண்டான இம்ப்ளைட் வாலிட்டியோட வித்தியாசம் தான். இருந்தாலும் நமக்கு வந்துட்டு இது சீர் செய்யப்படும். அப்படி வித்தியாசம்னு பார்த்துட்டாலும் கூட இது குறைந்த அளவு தான் வருது. இப்போது 23,650 ஸ்பாட் அப்படின்னா, அப்போ நம்மளுடைய கணக்கீடு படி இப்போ நம்ம கணக்கீடு போட்டதுக்கு
நிகராக வரணுமா இல்லையா? அப்போது 23,600 அப்படின்னு எடுத்துகிட்டு அப்போ இதற்கு உண்டான வித்தியாசம் என்னவாக இருந்திருக்கணும்? ஒரு 44 ரூபாய் தான் இருக்கணும். இது 23,700 இருந்திருந்ததுன்னா 56 ரூபா வித்தியாசம் இருக்கணும். ஆனால் இங்கே அப்படி இல்லையே. 23,700 நம்ம பேஸ் பண்ணாலே நமக்கு வந்துட்டு புட் ஆப்ஷனோட விலை குறைவாகும், கால் ஆப்ஷனுடைய விலை அதிகமாக இருக்குது. அப்போது கால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்னா 116. அப்போ நம்மளுக்கு இந்த கணக்கு எப்படி வருகிறது? அப்போ ஸ்பாட் கிடையாது அப்படிங்கிறதை இதன் மூலியம் நம்ம உணரணும். இதே நான் இந்த எக்ஸ்பெரி மாத்திரேன். இந்த எக்ஸ்பெரியில் பாருங்கள், இப்போது 23,644 அப்படின்னு எடுத்துக்கிட்டா இங்கே பாருங்கள், 23,600 கால் புட்டோட விலை டிஃப்ரெண்ட் 44 ரூபா இருக்கணும். 23,500 கால் புட்டோட டிஃப்ரெண்ட் 144 ரூபா இருக்கணும். எதை பேஸ் பண்ணால்? ஸ்பாட்டை பேஸ் பண்ணால். அப்படியே பார்த்தாலும் நம்ம வந்துட்டு ஒரு மிட் பாயிண்ட்டை பயன்படுத்தணும். அப்படின்னா 23,644ன்னு எடுத்துக்கிட்டா 23,500 கால் இது வந்து 150 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டில் இருக்கிற ஐடிஎம். அதே 150 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் ஐடிஎம்னா 23,800 புட். ஏன்னா இதான் மிட் பாயிண்ட்டை நம்ம எடுக்கிறதுனால. பிரேக் ஈவன் பாயிண்ட், மிட் பாயிண்ட் எப்படியாலும் நம்ம பேர் கொடுத்துக்கலாம், நம்ம கொடுக்குற பேர் தானே. அப்போ இதோட விலை என்னவாக இருக்கணும்னா சமமாக இருக்கணும். ஆச்சுங்களா? இப்போ இங்கே பாருங்கள், 23,500 காலுடைய விலை, முடிவுற்ற விலை பாருங்கள் 255. இதை 23,800 புட்டோட விலை பாருங்கள், முடிவுற்ற விலை நமக்கு வந்துட்டு 189. இந்த வேறுபாடு என்ன? வேணால் ஒரு 6 பாயிண்ட் 650 பேஸ் பண்ணி எடுத்ததுனால ஒரு 6 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கலாம். அப்போ இந்த டிஃப்ரெண்ட் இருக்கலாமா? அப்போ இதை வைத்து நம்ம வந்துட்டு போட்டியாளர்களாக நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு தவறான முடிவுகள் தான் வரும். ஒருமுக பயணத்தில் எந்த பிரச்சனையும் வராதுங்க. ஒரு வால்டைல் மார்க்கெட்டில் நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிங்கன்னா இந்த பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கனால உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். இதே பாருங்கள், வீக்லி ஃபியூச்சர். இப்போ நம்ம எடுத்துருக்கிறது வந்துட்டு வீக்லி ஃபியூச்சர்ஸை நம்ம எடுக்கிறோம். 131, 134. அப்போ என்ன அர்த்தம்? 23,700 இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ 23,700 நம்ம எடுத்தோம்னா இதே 23,500 காலும் 23 இங்கே 200 பாயிண்ட், இங்கே 200 பாயிண்ட், 23,900 புட்டும் எடுத்துருக்கோம். அப்போ இந்த ரெண்டு விலையும் சமமாக இருக்கணும். சமமாக இருக்கணும், இல்லைன்னா சிறு வித்தியாசத்தில் இருக்கலாம். ஆனால் அது பெரு வித்தியாசமாக இருந்தது. இப்போ பாருங்கள், 23,500 கால் எவ்வளோ விலை இருக்கிறாங்க? 255. க்ளோசிங் பாருங்கள், க்ளோசிங்னா 500 கால். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 900 புட்டை பார்க்கணும். இதோட விலை பாருங்கள் 256. அப்போது ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி தான் ஆப்ஷன் ப்ரீமியம் இயங்குதுன்னு தெரிஞ்சுட்டு அப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் பில்ட் பண்ணும்போது ஸ்பாட்டுக்கு நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் பில்ட் பண்ணக்கூடாது, ஃப்யூச்சருக்கு தான் இது பண்ணணும். ஆனால் எக்ஸ்பைரியில் ஸ்பாட் ஈக்குவல் டு ஃப்யூச்சர் அப்படிங்கிறது தான் 95% கான்செப்ட். இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் மாறுபாடு இருக்கலாம், அது பெரிய மாறுபாடாக இருக்காது. அப்போது ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சருங்கும் போது இதற்கு இடைப்பட்ட கேப் ஒன்று ப்ரீமியம் அல்லது டிஸ்கவுண்ட். அப்போ இதனை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளாமல் எப்படி ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ண முடியும்? அதே போல் இப்போ இருக்கிற இந்த ப்ரீமியத்தை மார்க்கெட் மூவ்மெண்ட்டே இல்லாமல் இதை அதிகப்படுத்தணும் இல்லை கம்மி பண்ணணும்னா இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாகவோ இல்லை குறைவாகவோ பண்ணால் போதும் இந்த விலை மாற்றம் ஏற்பட்டுரும். அப்போ இதோடைய லாஜிக்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அப்போ ஆப்ஷன் ப்ரீமியத்தோட லாஜிக் என்ன, இது ப்ரீமியம் எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறதை நம்ம முதலில் புரிந்து கொள்ளணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு கேப் டவுன் அப்படின்னு இருக்கிறதுனால நமக்கு இதற்கு முந்தைய சந்தை எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். பேனிக் செல்லிங் கிரியேட் ஆகுதா இல்லையா, எப்படிப்பட்ட சந்தையாக இருக்குது அப்படிங்கிறதை நம்ம வந்துட்டு முதல் பார்க்க நமக்கு வந்து ப்ராபபிலிட்டியை தெரிந்து கொள்ள முற்பட வேண்டும்.
பாருங்க, போன வாரத்தில் மார்க்கெட் வந்துட்டு ஒரு டவுன் ஏற்பட்டது. அந்த டவுன் நம்மளுக்கு என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தியது, அதுவரை என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு 23,537ம் 24,065 இதுதான் வந்துட்டு ஹை லோவாக இருந்திருக்கு. இதை பிரேக் பண்ணவே இல்லை. இந்த கடந்த மார்க்கெட் வந்துட்டு இன்சைடு ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டிசம்பர் 20ஆம் தேதியோட சந்தை பயணத்துக்கு உட்பட்டு தான் இந்த கடந்த 5 நாட்கள் வியாபாரம் நடந்துள்ளது. அப்போ இன்றைய தினம் கேப் டவுன்னு கிடைச்சதுன்னா இந்த 23,537க்கு கீழே வர்த்தகம் நடைபெற்றால் என்ன நடக்கிறது? ஏன்னா ஒரு வாரம் இல்லாத ஒரு விஷயம் இன்னைக்கு நடக்குது அப்படின்னா மார்க்கெட் என்ன நடக்கலாம்? அப்போ ஓப்பன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓப்பன் எங்கே நடக்குதோ அந்த ஓப்பன் ஸ்ட்ரைக் அதனுடைய கால் புட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வீக்லி ஃபியூச்சர்ஸ் எங்கே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். அதுதான் கால் புட்டோட டிஃப்ரென்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா மந்த்லி ஃபியூச்சர் பாருங்கள். மந்த்லி ஃபியூச்சரில் எங்கே ஓப்பன் கொடுக்குறாங்களோ அதனுடைய ஸ்ட்ரைக்கோட கால் புட்டு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த ஸ்ட்ரைக்கோட கால் விலை அதிகமாக இருந்தால் சந்தை பயணம் கீழ் நோக்கி செல்வதை தடைப்படுத்தும். இதே காலுடைய விலை புட்டோட விலையை விட, அதாவது காலுடைய விலையை விட புட்டு விலை ஜாஸ்தியாக இருந்ததுன்னா மார்க்கெட்டை வந்து கீழ் நோக்கி செல்வதற்கு உண்டான ஆயத்த பணிகளில் மட்டும்தான் இருக்கும். அப்போ இது ரொம்ப புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா புட் செல்லர் வந்துட்டு பேனிக் ஆவாங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா கால் செல்லர், ஏன்னா மார்க்கெட் கேப் டவுன் ஆகிறதுனால கால் செல்லர் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணக்கூடிய தன்மைக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் சைடுவே பண்ணி 2 பிரீமியத்தையுமே டவுன் பண்ணுவாங்க. அப்போ இந்த கேட்டகரிஸை பிரிக்கும். நம்ம ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்காங்க, இங்கே ஓப்பன் இருக்காங்க. அப்போ சப்போஸ் ஓப்பனுக்கு கீழே போக முடியல அப்படின்னா முதல் இந்த ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் ஓப்பனுக்கும் உண்டான மிட் பாயிண்ட்டை வந்துட்டு மெயின் சப்போர்ட்டாக மாற்றுவாங்க. இப்படி போவாங்க, இதுக்குள்ளே சைடுவே பண்ணிவிட்டு திருப்பி இறங்குறதுக்கு பார்ப்பாங்க. இல்லைன்னா மார்க்கெட் இங்கேருந்து இங்கே போயிட்டு திருப்பி இப்படி கீழே இறங்குறதுக்கு பார்க்கலாம். இல்லை இப்படி தாண்டி இப்படி போயிட்டாங்க அப்படின்னா இது வந்துட்டு மார்க்கெட்டில் கவரிங் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் தான் மார்க்கெட்டுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். இதனை உணர்ந்து தான் நம்ம வியாபாரம் செய்ய முற்பட வேண்டும். அதுலேயும் நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட்டோட ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் மோடு அனைத்துமே நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு நம்ம வந்துட்டு வீக்லி ஃபியூச்சர் இப்போ நம்ம முடிஞ்சிருக்கிறது எங்கே பார்த்துருக்கோன்னா 23,700 பார்த்துருக்குறோம். அப்போ 23,700 நம்ம பிரிக்கணும். அப்போ 130 110, அப்போ 23,570ம் 23,830 இது வந்து ஷார்ட் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். மார்க்கெட் இதற்கு கீழே வீக்லி ஃபியூச்சர் அண்ட் ஸ்பாட் இரண்டுமே நிலை பெற்றால் சந்தை கீழ் நோக்கி செல்றதுக்குண்டான வாய்ப்புகளில் இந்த இடத்துல இருந்து பண்ணும். அது ரொம்ப முக்கியமாக தடுப்பு எங்கே இருக்குது அப்படின்னா இது 2 பிரீமியத்தை ஆட் பண்ண 260 புள்ளிகள்னா 23,440 அப்படிங்கிற இடம். அப்போது இந்த 23,440 அப்படிங்கிற இடம் ஒரு வால்டைல் ஜோனாக இருக்கலாம், சந்தை இறங்குறதுக்கு வாய்ப்பு பண்ணலாம். இதற்கு கீழே நிற்கிறதுக்குண்டான வாய்ப்பு ஏற்பட்டால் சந்தை மிகப்பெரிய இறக்கத்தை சந்திக்க நேரிடும். இந்த இடத்துக்கு கீழே போனாலும் திருப்பி இதற்கு மேலே நிலை பெற வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ இந்த 440 அப்படின்னு எடுக்கிறதுனால 23,450 கால் புட்டை பார்க்கணும். காலுடைய விலை புட்டோட விலையை விட ஜாஸ்தியாக இருந்தால் மார்க்கெட் கீழே போகிறத வந்து தடைபடும். இதே காலுடைய விலையை விட புட்டு விலை ஜாஸ்தியாக இருந்தால் கீழே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை அதிகமாக வாய்ப்பு கொடுக்கும். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வேணும்? 23,570. இந்த இடத்துல நமக்கு 23,550 காலும் 23,600 புட்டோட விலை எடுத்துக்கோங்க. இதில் யாரோட விலை அதிகமாக இருக்குன்னு பாருங்கள்.
இப்போ புட்டோட விலை அதிகமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருந்தால் சந்தைக்கு 23,570க்கு கீழே இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பை பண்ணுவாங்க. சந்தை மேலே கீழே கூட வால்டைல் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு உண்டான புரிதலை, ஆப்ஷன்ஸ் பிரீமியத்தோட புரிதலை ஏற்படுத்தி கொண்டு அதில் இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தினா மட்டும்தான் இதை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். அப்போது இத்தனை விஷயங்களை பார்த்து நான் வந்துட்டு குழப்பமடைகிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு சின்ன சின்ன விஷயமா எடுத்து நீங்கள் அப்சர்வ் பண்ணி அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணும். எல்லாத்தையும் உள்ளே எடுத்து நம்ம போட்டோம்னா கண்டிப்பாக முடியாது. அப்போது ஃபஸ்ட்டு பேசிக்ஸாக ஒவ்வொரு விஷயமா நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொன்றாக புரிதல்கள் ஏற்படுத்தும். இதற்கு தான் நம்ம வந்து சேம் ஸ்ட்ரைக் சேம் ப்ரைஸ் கான்செப்டும் அதிலிருந்து யார் இம்பேக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இதற்குண்டான ரிசர்ச் பண்ணக்கூடிய காணொலியை நம்ம வந்துட்டு வரும் வாரத்தில் நம்ம எப்படி இருந்தாலும் இப்போ 2 வாரமாக நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் வீடியோ போட்டிருக்கிறோம். அதில் மார்க்கெட்டோட மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கலாம், மார்க்கெட்டோட ஓப்பன்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ அடுத்த வாரத்துலேருந்து நீங்கள் ரிசர்ச், ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கோட ரிசர்ச்சை நீங்கள் பார்க்குறக்கு என்னென்ன அப்படிங்கிற வீடியோவை நம்ம காணொலியை தொடர்ச்சி கொடுக்க போகிறோம். அனைத்திற்கும் உங்களுடைய ஆதரவுகள் பெருக வேண்டும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.